மனது என்பது வேறு, புத்தி என்பது வேறு. தமிழில் சொன்னோம்னா பிரைன், ஹார்ட். சில பேருக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும். மனசு, இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சாதான் நாமளும் நிம்மதியாக வாழ முடியும், மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ வைக்க முடியும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், மற்றவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியும், நம்ம என்ன செய்யணுங்கிறது புரியுங்க. மனதின் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு பிடிக்கல, இதை மட்டும் தான் யோசிக்கும். புத்தியோட வேலை என்னென்னா நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு யோசிக்கும். சில பேர் 24 மணி நேரமும் பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வாழ்வாங்க, நல்லது கெட்டது யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கா, நான் சாப்பிடுவேன்பாங்க. கூட இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் வேண்டாம் சொன்னால் கேளு, உடம்பு கெடுது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதை சாப்பிட்டு 4 நாள் படுத்து கிடப்பாங்க, ஆனால் அதை விட முடியாது அவனால். ஒரு பையனை மனசுக்கு பிடிச்சிரும், கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவன் அறாத்தான் இருப்பான், பொறுக்கியாக இருப்பான், எல்லோரும் வேண்டாமாங்க, கஷ்டப்படுவாங்களே தவிர அந்த பிடித்த விஷயத்தை அவங்களால விட முடியாது. இப்படி ஒரு சில குணம் இருக்குது. சில பேர் பிடித்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, சில பேர் நல்ல விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நல்லது கெட்டது, நல்லது கெட்டது. இவங்களுக்கு பிடிச்சதை பற்றி யோசிக்கவே தெரியாது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், புத்தி என்ன சொல்லுது? இட்லி வாங்கி சாப்பிடு, நல்லதுன்னு சொல்லுது. புத்தி என்ன சொல்லு? எப்பவுமே நல்லது கெட்டது சொல்லும். மனசு இருக்குங்களா, இதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, நேரங்காலம் பார்க்காது, எதுவுமே பார்க்காதுங்க. இங்கீதம் சங்கீதம் எதுவும் தெரியாது. பிடிச்சிருக்கு அப்படிங்கும், இது கொத்து புரோட்டா சாப்பிடு, கொத்து புரோட்டா சாப்பிடு. ஒரே குழப்பமாக இருக்கும். சர்வர் வந்து என்ன வேணும், ரொம்ப நேரமாக மெனு கார்டை பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க, குழப்பமாக இருக்குது அப்படிங்கும். வாட் இஸ் மீன் பை குழப்பம்? குழப்பம் இஸ் நத்திங் பட் ஃபைட் பிட்வீன் பிரைன் அண்டு ஹார்ட். பிடிச்சதுக்கும் நல்லதுக்குள்ள சண்டைக்கு பேர் தான் குழப்பங்க. எனக்காவது குழப்பம் வந்திருக்குன்னா 2 விஷயத்துல தான் குழப்பம் வரும், இதுவா அதுவா. அந்த 2 என்ன தெரியுமா? பிடிச்சதுக்கும் நல்லதுக்கும். ஒன்று என்ன பண்ணுவோம், மனசு ஜெயிச்சிடும், கொத்து புரோட்டா நல்லா முச்சுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்து திடீர்னு நைட் 12 மணிக்கு வாதி எடுத்துக்கிட்டோம். அப்போவே சொன்னல கேட்டை யாரு. இன்னொருத்தர் புத்தி ஜெயிச்சிடும், இட்லி சாப்பிட்டு போய் தூங்கிடுவார். கடவுளை கொத்து புரோட்டாவா வரும், ஐயோ போச்சே போச்சே. எதுக்கு இது சொல்லிட்டு இருக்கிறேன்னாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். சில பேர் 24 மணி நேரமும் மனசுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க. அவனால் அவாய்ட் பண்ண முடியாதுங்க, நினைச்சாலும் அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனால் புரிஞ்சுக்குங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஹாப்பியாக இருப்பாங்கங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரம் தான் நோய்கள் குணமாகும் நேரம்.